அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். பாண்டியன் வந்து வீட்டில் எல்லோரும் இருக்காங்க. ஆனால் அவனும் உட்கார்றாரு. அப்போ வந்து பக்கத்தில் வந்து கோமதி வந்துட்டு ஏன்டே பழனி நான் கலர் குழப்படி வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா அப்படிங்கிறாங்க. நான் அதெல்லாம் வாங்கி வச்சிட்டேங்க்கா அப்படிங்கிறாங்க. அடுத்து பாண்டியன் கேட்டாக்க எங்கள் கரும்பு மஞ்சள் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. கரும்பு தானே, அது பிறகு சாயங்காலம் வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ சரியா, சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து ஏப்பா மயில் அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்க உங்கள் அப்பா ஃபோன் போட்டாருப்பா, பொங்கல் சீர்வரிசை கொடுக்குறக்கா வராராம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியே மாமா சரி அப்படிங்கிறாங்க. எதுக்குப்பா நான் கூட வேண்டான்னு சொன்னேன் உங்கள் அப்பா கிட்டக்க, ஆனால் அவர் தான் கேட்கல, அதெல்லாம் இல்லை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. என்ன இருந்தாலும் கொடுக்க வேண்டியது அவர் கடமை தானே மாமா அப்படின்னு சொல்லி மயில் சொல்கிறாங்க. அது கரெக்ட் தான்ப்பா, ஆனால் நம்ம குடும்பத்துக்கு தான் அது பழக்கமே இல்லையே, சீர் வாங்குறது அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நம்ம அப்படி ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ராஜியை பார்த்து ஏப்பா ராஜி இன்றைக்கி என்ன ஓட போலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் தான் வீட்டில் வந்து டியூஷன் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்து ஓட போயிடுவீங்களா, அதான் போகலையான்னு சொல்லி கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏப்பா ஒழுங்கு மாதிரியே நல்லபடியாக படித்து மீனா மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போக பாருப்பா, இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த இந்த இதுன்னு சொல்லி போலீஸ் வேலைகளும் ட்ரை பண்ணிட்டு இருக்காத, இவனெல்லாம் நம்பாத, இவனே பார்த்துக்கிட மாட்டான், இவன் உன்னோட லட்சியத்தை நிறைவேற்ற போகிறானாங்கோ அப்படின்னு சொல்லி கதிர் மேலே வந்து இதுங்கிறாங்க. அடுத்து கதிர் வந்து கேட்குறாரு, அந்த ஒதுக்குனதில் பரன் மேலே இருக்கிற அந்த ஜாமான் எல்லாமே கடைக்குள்ளது, கடையில் இருக்கிறதெல்லாம் அங்கே எடுத்து வச்சுருக்கோம், அதெல்லாம் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. என்ன கோமதி ஆச்சரியமாக இன்றைக்கி உன் பிள்ளை என்கிட்ட கேட்குற என்ன பண்ணுறதுன்னு, வழக்கமாக அவன் இஷ்டத்தை தானே பண்ணுவியான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க தான் ஏதாவது கேட்டான்னு சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே ஆள் அனுப்புகிறேன் கடையிலேருந்து, அதை கொடுத்து விட சொல்லு அப்படின்ட்டு சரவணாட்ட சொல்கிறாங்க. சரிங்கப்பா அப்படிங்கிறாங்க. அடுத்து ராஜி நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்கிடாதம்மா, நீ நல்ல வேலைக்கு படித்து நல்லா போனால் நல்லது தானம்மா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயே காலங்காத்தில் அட்வைஸ் பண்ணி இதுங்காதீங்க, பிள்ளைகளாம் வளர்ந்துட்டாங்க, அவங்களுடைய இதை அவங்களே பார்த்துக்கிடுவாங்க, அவங்களுக்கே முடிவு எடுக்க தெரியும் சரியா, நீங்கள் தாங்காமல் இருங்க அப்படிங்கிறாங்க. என்ன போகும்போது இப்படி கட்சி மாறிட்ட அப்படிங்கிறாங்க. நான் கட்சியெலாம் ஒன்றும் மாறலை, இப்போ இருக்கிற பிள்ளைகளாம் அவங்களோட அவங்களே பார்த்துக்கிடுவாங்க, நம்மளுக்கு தேவைன்னா கேட்பாங்க, ஆனால் நம்ம பதில் சொல்லுவோம் சரியா, இப்போ நீங்கள் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னே, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் சரியா, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அது சரி இப்போ எல்லாருமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ட்டு பாண்டியன் கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து வீடை காட்டுறாங்க. வீட்டில் வந்து ஃபோட்டோ ஆல்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் கோமதி வந்து டைனிங் ஹாலில் உட்காந்து ஒவ்வொரு இதாக காமிக்கவும் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாங்க. இது யார் அப்படிங்க, இந்த உங்கள் மாமா தான். ஏக்கா மச்சான் கொஞ்சமாவது பாரு, உருன்னு இருக்காது எப்போ பார்த்தாலும். சரி இவர் எப்படிக்கா நீ லவ் பண்ண, நீயே சொல்லுமா, இவர் யாராவது பார்த்து எந்த பிள்ளையில லவ் பண்ணுமா, ஆனால் எங்கள் அக்கா பாரு லவ் பண்ணியிருக்கேன்னு. ஏன்டா அவருக்கு என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இந்த காதுலேருந்து அந்த காது வரைக்கும் தெரியிற மாதிரி சிரிச்சாப்பில் இருப்பார் அப்படிங்கிறாங்க. கதிர் வந்துட்டு ஏமா இப்போ அந்த சிரிச்சாப்பில் இருக்கிற மூஞ்சி எங்கம்மா போச்சுன்னு, என்னடா பண்ணுறது 5 பிள்ளைகளை பார்த்துட்டு உங்களுடைய பற்றி நினப்பாவே இருக்குன்னு. அது சரிதான், அது கரெக்டானது தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாங்க. இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாரு. அடுத்த ஒரு ஃபோட்டோ வருவோம், அம்மா இது யாருன்னு பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது நீங்கள் தான் அத்தை, வேறு யார் அப்படின்னு சொல்லி மயில் சொல்கிறாங்க. ஆமாம் நான் தானே அத்தை, உண்மையிலே அழகாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க, அப்படியே ஹீரோயின் மாதிரியே இருக்கீங்க அண்ணே. அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு அம்மா இருந்தாலும் அவருக்கு நீ வந்து செட் ஆகாதுமா, நீ வேறு அவர் வேறம்மா, நீ வந்து டாப்புமா அப்படிங்கிறாங்க. என் அம்மா வந்து அழகி தான், பேர் அழகி தான், இல்லைன்னு சொல்ல, அதுக்குன்னு அப்பா வந்து ரொம்ப மட்டம் தட்டாதடா அப்படின்ட்டு சரவண சீக்கிரமாக சொல்கிறாரு. அண்ணே அப்பா இருக்கும்போது இந்த ஐஸெல்லாம் நீ வையினே, இப்போ ஏனே சொல்கிறேனே, நான் ஒன்றும் ஐஸ்லாம் வைக்கலடா, உண்மை தான்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாங்க. அது சரி அப்படின்ட்டு அடுத்து ஒரு குட்டி சேரில் ஒரு குழந்தை உட்காந்துருக்கு. இது யார் அப்படின்னே, வேறு யார் பழனி தானே. சித்தப்பா சூப்பராக நல்லா குழுன்னு இருக்கீங்க. என்ன சித்தப்பா யார் ஃபோட்டோ வந்து எடுக்கும்போது சேர்லேருந்து இறக்கி விடுங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அப்படிங்கிறாங்க. நீ வேறு மீனாம்மா, ஏமா நீ வேறு, யாருமே என்னை ஃபோட்டோ எடுக்கலையா, நானே போய் சேரில் போய் தக்கி மிக்கி ஏறி என்னை ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணேன்னா, அந்த ஃபோட்டோகிராஃபர் பரிதாபமாக போனால் போதுன்னு எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லி எங்கள் ஆத்தா சொல்லணும் அப்படின்னு சொல்லிங்கிறாங்க. அடுத்து ஒரு ஃபோட்டோ வருது. அத்தை இருங்க இது வந்து அப்படின்னு மயில் பார்த்துட்டு மாமா நீங்கள் தானே அப்படின்ட்டு சரவணன் சொல்கிறாங்க. எப்படி மயில் எனக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேனே, உங்களை பற்றி எனக்கு தெரியாத மாமா, ஏன் அத்தை அந்த சின்ன வயசில் குடுமி போட்டு குடுமியில் பூ வச்சு அந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்களா, அந்த மாதிரி வேறு ஃபோட்டோ எதுவும் இல்லையா அப்படிங்கிறாங்க. நீ வேறு மயில், இவனை ஒவ்வொரு வட்டமும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு போய் உட்கார வைப்போம், உட்கார வச்ச கொஞ்ச நேரத்துலேயே ஆப்பேன்னு அவங்க அப்பா பின்னாடியே பேருவியாவே, ஒரு தடையே ஃபோட்டோ எடுக்க விடானா, இதுவே ஒரு கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனில் போனப்போ இவனுக்கு தெரியாமல் எடுத்தது, அதனால தான் இந்த ஃபோட்டோமாக கிடச்சிச்சு எங்களுக்கு அப்படின்னு. அப்போவே இவர் அப்படியா, சரி அப்படிங்கிறாங்க மயில். அது சரி பக்கத்தில் ஒரு வெள்ளை பிஸ்டி பிடிச்சாப்புல நிற்கிறாங்களே, அது யாருன்னு தெரியுதா அப்படின்னு பழனி கேட்குறாங்க. வேறு யார் மாமா தான் அப்படின்னு. ஆமாம்மா கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்னொரு குழந்தைய காட்டுறாங்க. அது வந்து பார்த்தா அரசி. இந்த குழந்தை யார் சூப்பராக இருக்குது அரசி, நீ தானே, அப்படியே இருக்குது, அப்பையும் சரி இப்பையும் சரி வளரவே இல்லைன்னு. ஆமாம் அதே மூஞ்சி ஜாடை தான், போங்க நீ சும்மா இருங்க அப்படின்ட்டு அரசி வைக்கப்படுறாங்க. அடுத்து இன்னொரு குழந்தை, ஒரு இது யார் ரொம்ப சமத்து குழந்தை அப்படிங்கிறாங்க. வேறு யார், இந்த கதிர் தானே. கதிர் அப்போ இவ்வளோ
அவ்வளோ அழகாக சிரிச்சாப்புல இருக்கியே, அதே மாதிரி வீட்டில் சிரிச்சாப்புல இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. அடுத்து நாய் இருக்குது, ஏன் அத்தை நீங்கள் நாய் வளர்த்தீங்களா, நான் நாயை பார்த்ததே கிடையாது உங்கள் வீட்டில் அப்படின்ட்டு ராஜி கேட்குறாங்க. நாயை எங்கம்மா வளர்க்க, வீட்டில் இவங்கள வளர்க்கவே சரியாக இருக்குது, நாயெல்லாம் வளர்க்கல. எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு போனோம், அவங்க வீட்டில் நாய் இருந்துச்சு. இவன் இந்த நாய் கூடயே தான் திரிஞ்சிட்டு இருந்தான். அங்கே வீட்டில் உள்ளவங்க தான் இவனே இந்த நாயை வச்சு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, மனுஷங்க கூடலாம் இவர் பேச மாட்டாராங்கோ, நான் மனுஷங்க பார்த்தா இவருக்கு சிரிப்பு வராதாங்கோ அப்படின்ட்டு ராஜி சொல்கிறாங்க. என்ன ராஜி அப்படின்னு மீனா பக்கத்தில் கேட்கும். ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மீனா வந்துட்டு, ஏன் அத்தை எல்லார் ஃபோட்டோவும் காமிச்சிட்டிங்களே, என் வீட்டுக்காரோடைய ஃபோட்டோ அப்படின்னு, இருடி பறக்காத இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோட்டோ காட்டுறாங்க. பார்த்தா தலையில் பார்த்தீங்கன்னா கனகாம்பரப்பூவு, மல்லிகைப்பூவு, கண்ணில் நிறைய மை, இதெல்லாம் பார்த்துட்டு மீனா வந்துட்டு, என்னங்க இப்படி இருக்கீங்க, அந்த பூவு இந்த பூவு கண்ணில் இவ்வளோ மை, ஐயோ சூப்பர்ன்ட்டு அவங்களுக்கு கண் திருஷ்டியெல்லாம் எடுத்துகிட்டு, என் புருஷன் அவ்வளோ அழகு, ஐயோ சமத்து அப்படி இப்படின்னு பயங்கரமாக கொஞ்சம் அண்ணி அண்ணி நீ போதும் போதும் அப்படிங்கிறாங்க. போ, நான் என் வீட்டுக்காரை பார்த்து நான் ரசிக்கிறேன், அத்தை எனக்கு இந்த ஃபோட்டோ தர்றீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஏன் எதுக்கு, அதில் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. ஏன்டா ஆசைப்பட்டு கேட்கலாடா, வச்சுக்கிறட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. ஓகே 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 ஓகேக்கா அப்படின்னு பக்கத்தில் மயில் மீனாவும் ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. சும்மா எனக்கு வெக்கமாக இருந்து இவரும் ஐயோ எனக்கு ரொம்ப ஷேமாக இருக்குது அப்படின்ட்டு செந்தில் வைக்கப்படுறாங்க. அடுத்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்கும்போது மயிலோட அப்பா மாறுறாங்க. வாங்க உட்காருங்கண்ணே, என்ன சம்மந்தி வீட்டில் எல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்கீங்கண்ணே. இல்லை ஃபோட்டோ ஆல்பத்தை பார்த்து எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தோன்னே, வாங்கம்மா உட்காருங்கம்மா அப்படின்ட்டு, என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கியா, மயில் நல்லா இருக்கியான்னு எல்லாரையும் அவங்க அப்பா கேட்குறாரு. அடுத்து வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீலாம் நல்லா இருக்கியாமான்னு எல்லாரும் கேட்டுட்டு, ஐயோ பழனி சித்தப்பா கேட்காம இருக்காங்க அப்படின்னு மயில் பதட்டப்படுறாங்க. என்ன தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீயும் பழனியும் கேட்டுறாங்க. நல்லா இருக்கேனே நான் அப்படிங்கிறாங்க. சரின்னு மாப்பிள்ளை சம்மந்தார் இல்லையா அப்படிங்கிறாங்க. அவங்க இவ்வளோ நேரம் இருந்தாங்க, நீங்கள் வருவீங்க, நீ இப்போ தான் ஒரு வேலை வந்துச்சுன்னு சொல்லி கிளம்பி போயிருக்காங்கண்ணே. சரி அதனால என்ன ஒன்றும் இல்லை, பொங்கல் சீர் கொடுக்கலான்னு சொல்லி தான் வந்தோடனே, எதுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு. இல்லை சம்மந்தி பொங்கல் அதுவுமா உங்களுக்கு மற்ற சம்மந்தார் வீட்டிலேருந்து எந்த சீர்வரிசை வராதுன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால் நம்மளாவது கொடுப்போமே அப்படிங்கிறதுக்காக தானே. உடனே அவங்க எல்லாரும் கேட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க, ராஜி மீனாவும். ஆனால் மயில் வந்துட்டு, ஏம்மா பேசாமல் இருமா அப்படிங்கிறாங்க. இல்லை அதுதானே உண்மை, அதுக்காக தான் சரி நம்ம கொடுத்துருவோமேன்ட்டு, ஏங்க அந்த 10,000 எடுத்து வெளியே வைங்கன்ட்டு எல்லா தட்டையும் எடுத்து வைக்கிறாங்க. மீனாவுக்கு தாம்பளத்தை கொண்டு வர சொல்லி அதில் எல்லாத்தையும் வைக்கிறாங்க. ஐயோ இந்த 10,000 வேறு எங்கேருந்து கடன் வாங்கினவங்களே எங்கள் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி மயில் புலம்புறாங்க. அடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு சரவணன் கையிலையும் மயில் கையிலையும் கொடுத்துட்டு கோமதி பார்த்துட்டு சரி ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு அவங்களும் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதை பார்த்து ராஜிக்கும் மீனாவுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகிடுது. மீனாவோட கையை வந்து செந்தில் படுத்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அரசியை கட்டுறாங்க. பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க பஸ்ஸுக்காக. இன்னும் இவ்வளோ நேரம் இன்னும் பஸ்ஸை காணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்து கரெக்டாக அந்த குமார் வேறு வந்துடுறாரு. இவன் நான் 8:30 போகிறவன் இன்னும் இவ்வளோ நேரம் இன்னும் பஸ்ஸுக்கு போகலையா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பக்கத்தில் போய் பேச போகிறாரு. அந்த பஸ்ஸு வராது இனிமேல் அப்படின்னு சொல்லி, என்ன சொல்கிறீங்க நிஜமாவான்னு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டெல்லாம் கேட்குறாங்க. ஆமாம் நிஜமாக தான் அந்த பஸ்ஸு வராதுன்னு. ஐயோ அப்போ நான் வீட்டுக்கு போயிடுவோமா அப்படிங்கிறாங்க. அரசி வந்துட்டு, நீங்கள் வேணால் வீட்டுக்கு போங்க, நான் காலேஜுக்கு போகணும், நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு. வராத பஸ்ஸில் எப்படி நீ போவ அரசி, உனக்கு வேணால் ஆச்சரியம் இல்லாட்டினா என் கூட பைக்கில் வரையே நான் போய் விட்டுறேன் அப்படின்னு. நீங்கள் எதுக்கு என் கூட பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பேச தேவையில்லை, போது அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அரசி நம்ம வீட்டுக்கு சண்டை தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவங்க சண்டை போட்டாங்களே தவிர நான் அப்பெல்லாம் எதுவும் நினைக்கல, எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்காதுங்கிறதுனால நானும் பேசாமல் இருந்தேனே. யார் நீங்கள் தானே அவனே. ஆமாம் எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை நடந்த மாதிரி சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் சண்டை போட்டதே இல்லையாங்கண்ணே. அதெல்லாம் சண்டை போட்டிருக்காங்க தான், ஆனால் நான் வந்து அப்படிலாம் கிடையாது, நம்ம 2 குடும்பம் ஒன்று சேரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன், அதுக்கு ஒரே ஒரு யோசனை தான், நான் வேணால் சொல்லட்டுமா அதை அப்படின்ட்டு, நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கிடுமா, கண்டிப்பாக நம்ம 2 குடும்பம் ஒன்று சேர்ந்துருன்னே. என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னு எங்கள் வீட்டில் தெரிஞ்சிச்சு உங்களை அவ்வளோ உண்டில் நக்கிடுவாங்க, இவ்வளோ மாதிரி இந்த இடத்த விட்டு போங்கன்னு இவன் விரட்டி விட்டுட்டு அவனும் கிளம்பி போயிடறான். என்ன பேசினாலும் இவன் வசியப்படவே மாட்டேங்கிறாள், இவரை எப்படி தான் கரெக்ட் பண்ணி கொண்டு வர்றது அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரு.